8th ஸ்டாண்டர்ட் இயல் 4ல் கல்வி கரையில் அதில் வந்து கல்வி அழகிய அழகு அதில் உள்ள 1 மார்க் கொஷின் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. ஈ கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். ஈ இது சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அழகு. அழகுங்கிறதுக்கு சொற்றொடர் அமைத்து எழுதுறது எப்படின்னா, மனிதருக்கு அழகை தரவுள்ளது கல்வி ஆகும். செகண்ட் ஒன், கற்றவர். கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. இது நீங்கள் ஃபஸ்ட்டு அழகு இருக்குல்ல அதுக்கும் எழுதலாம். தேர்ட் வந்து அணிகலன். மனிதர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ள அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர். அவங்களுக்கு எப்படி வந்து அமைக்கணுமோ சொற்றொடர் தெரியுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். புத்தியை தீட்டு. இதில் உள்ள 1 மார்க் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1 பாருங்கள், என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார். ஆன்சர் வந்து அகம்பாவம். ஆ. அடுத்தது, கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. ஈ. 3வது, பகைவன் ப்ளஸ் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆவண்ணா. பகைவன் என்றாலும். அடுத்தது வந்து பல்துறை கல்வி. இதில் உள்ள 1 மார்க் பாருங்கள். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. ஆவண்ணா. செகண்ட் வந்து கல்வி பயிற்சிக்குரிய பருவம் வந்து இளமை. ஆ. 3வது, இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. ஈயண்ணா. அடுத்து நிரப்புக. 1 பாருங்கள், கலப்பில் டேஷ் உண்டென்பது இயற்கை நுட்பம் வளர்ச்சி. 2வது பாருங்கள், புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழு கொம்பு போன்றது அறிவியல். 3வது, வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பமாகும். அடுத்தது பொறுத்துக. வந்து ஃபர்ஸ்ட் ஒன், இயற்கை ஓவியம் வந்து 10 பாட்டு. இயற்கை தவம் வந்து சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். 4 வந்து கீழே இருக்க பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து வேற்றுமையில் உள்ள 1 மார்க் கொஷின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேற்றுமை. ஈ. 2வது, 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. விழி வேற்றுமை. ஈ. 3வது, உடனிகழ்ச்சி பொருளில் டேஷ் வேற்றுமை வரும். 3ஆம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. 3ஆம் வேற்றுமை. ஆ. 5வது கொஷின், மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது. ஆக்கல். அடுத்தது பொறுத்துக. 3ஆம் வேற்றுமை. இது ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா மண்ணால் குதிரை செய்தான். 4ஆம் வேற்றுமை வந்து ராமனுக்கு தம்பி இலக்குவன். 5ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை பாரியினது தேர். அவ்வளோதான். இயல் 4 வந்து முடிஞ்சிச்சு. 5 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.